அதிமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா 2024 மக்களவைத் தேர்தலில் அவங்க ஒப்பந்தத்தில் அதை எழுதாமல் வாய்மொழியாக உத்தரவாதம் கொடுத்தாங்க. அந்த வாய்மொழி உத்தரவாதத்தை நம்பினது பிரேமலதா பண்ண ஒரு அரசியல் தவறுன்னு எடுத்துக்கலாம். இதை சுதீஷ் வெளில சொன்னார். என்னன்னா, ஒரு ராஜ்யசபா சீட் தர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் ராஜ்யசபா எம்பி ஆகிறேன்றதை சுதீஷ் சொன்னார். ஆனால் இது ஒப்பந்தமாக கையெழுத்து போடப்பட்டு வெளியே சொல்லப்படலை. அதை தான் அதிமுக யூஸ் பண்ணிக்கிச்சு. அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு போன வருஷம் நடந்தது இல்லையா, ஜூனில், அதில் ஒரு சீட்டை, மாநிலங்களவை சீட்டை தேமுதிகவை கொடுத்துருக்கணும். ஏன்னா நீங்கள் மாநிலங்களவை இடம் கொடுக்குறேன்னு சொன்னது 2024 மக்களவைத் தேர்தலில் அவங்க உங்கள் கூட கூட்டணி வச்சதுக்காக. அதுக்காக தான் நீங்கள் அவங்களுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அதை அப்போ கொடுத்துருக்கணும். அதிமுக ரொம்ப கிளவராக என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் மாநிலங்களவை இடத்தை வாங்கிட்டு வெளியில் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, நாங்கள் உங்களுக்கு மாநிலங்களவை இடம் தரமாட்டோன்னு சொல்லலை, தர்றோம். 2026 மார்ச்சில் 6 பதவிகள் காலியாகுது. அதில் ஒரு இடத்த, அதில் அதிமுகவுக்கு 2 இடம் கிடைக்கும், அதில் ஒன்று நாங்கள் தேமுதிகவுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை 2025 ஜூன்லேயே வெளியிடுறாங்க. அவங்க அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலோடு சேர்த்து இந்த அறிவிப்பும் வெளியாகுது. இது எப்படின்னா, நீங்கள் இந்த இதை ஒத்துக்கிட்டாங்கன்னா 2026 சட்டப்பேரவை தேர்தலையுமே அதிமுக கூட்டணியிலேயே தேமுதிக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகும். இது கிட்டத்தட்ட ஒரு ட்ராப்.